ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஹெல்ட் நெக் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பேப்பர் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்போ நான் வந்து ஷோல்டர் 7 மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் வந்து நான் 3/4 இன்ச் கொடுத்துக்கிறேன். நெக்கு வித் வந்து 3 இன்ச்சு கொடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லோப் மார்க் பண்ண இடத்துல வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஆர்ம் ஹோல் வந்து 6.5. இப்போ இதிலலாம் வந்து உங்களோட ஷோல்டர் அளவும் உங்களோட ஆர்ம் ஹோல் அளவும் மாற்றிக்கோங்க. மற்றபடி நம்ம யாருக்கு தைக்கணும் அப்படின்னாலுமே அவங்களுக்குரிய ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எடுத்துகிட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ என்னோட ஆர்ம் ஹோல் வந்து 6.5 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதை தான் நம்ம நார்மலாக மார்க் பண்ணுறது. நம்ம காலர் ப்ளவுஸு இல்லை காலர் குர்த்திலாம் மார்க் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெக்கோட ஹைட் வந்து நான் 6 எடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இறக்கமாக வேணும், இப்போ ப்ளவுஸுக்கெலாம் போடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற அளவோட மேல் பக்கம் வந்து ஒரு 3.5 இன்ச்சு ஹைட் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ, இப்போ நான் உங்கள் டாப்போட ஹைட் வந்து எவ்வளோ தேவையோ அதோட மேல் பக்கம் வந்து நம்ம 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இப்போ நான் 3.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கு வித் வந்து 3 எடுத்திருந்தோம்ல, அதிலிருந்து 1.25 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து இந்த மாதிரி மேலே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோட சென்டர் பாயிண்ட், நெக்கோட ஹைட் எவ்வளவோ அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கீழே கூட எடுத்துக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து இறக்கமாகவும் இன்னும் வெளிப்பக்கமாகவும் மாற்றிக்கலாம். இந்த நெக்கு ஷேப் வந்து நம்மளோட விருப்பப்படி நம்ம பாட் டிசைன் இல்லை ரவுண்டு இந்த மாதிரி என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் காமிச்சிருந்தேன்ல, அதே மாதிரி ஓரளவுக்கு அது மாதிரி வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். கீழ் பக்கம் மட்டும் கொஞ்சம் வளைவாக போட்டிருக்கேன். மேல் பக்கம் ஸ்கேல் வச்சு போட்டுட்டு கீழ் பக்கம் வந்து கையில் போட்டிருக்கேன். இன்னும் இது கர்வாக கூட கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் லைட்டாக கர்வ் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் கர்வாகவும் கொடுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வித்தவுட் சீம், நம்ம சீம்லாம் வந்து எதுவுமே கொடுக்கல. ஷோல்டர் ஜாயினிங்க்கு நெக்லைன் தைக்கிறதுக்கு எதுக்குமே கொடுக்கல. நம்ம இதை போட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் கொடுக்குறப்ப நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வும் நம்ம எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு உள்பக்கமாக வச்சு கட் பண்ணணும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹெல்ட் நெக்கோட பேப்பர் பேட்டர்ன். இதை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணணும். இந்த மேல் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த 3 இன்ச் வச்சுருந்தோம்ல, அது வந்து நமக்கு காலராக வந்துடும். நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அந்த மேல் பக்கம் காலராக வந்துடும். இப்போ இந்த மாடல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம தனியாக காலர் கட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நம்ம மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த ஃபேப்ரிக்குக்கே நம்ம காலராக வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.